வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் நமது அச்சு ஊடகங்களில் வந்த செய்திகளை திறனாய்வு செய்வதற்காக, அது குறித்து உரையாடுவதற்காக நமது அரங்கில் கிழப்புக்கு பதிப்பக உரிமையாளர் பத்ரிஷே சாஸ்திரி மற்றும் சமூக சமத்துவ படையின் அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய சிவகாமி ஐஏஎஸ் போன்றவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சி செல்ல இருக்கிறது. சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களிடமிருந்து தொடங்கும். திமுக தலைவர் நேற்று ஒரு முக்கியமான அறிக்கை விட்டிருக்கிறார். தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை முன்னிலைப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரதிய ஜனதா அரசு சமீப காலமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு விஷயங்கள் செய்வதாக இருக்குது. அதில் உள்நோக்கம் ஏதாவது இருந்தால் கூட அவர்கள் உண்மையில் அப்படி செய்வதாக இருந்தால் நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த ரெண்டு விஷயங்களும் எப்படி பார்க்குறீங்க? தனியார் துறையில் இடஒதுக்கீடு, பாஜக மீதான அவர் பார்வை. நேற்று ஒரு செய்தி பத்திரிகையில் தனியார் துறையில் அரசு தலித்துகளுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வரும்னு போடல, கொண்டு வரலாம் என்று தகவல் வந்திருக்கிறதுங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்களிடமிருந்து இந்த அறிக்கை வந்திருக்கு. முதல்ல பாரதிய ஜனதா பற்றிய கருத்தை எடுத்துப்போம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பல இடங்களில் நெருக்கடி இருக்குது. முக்கியமாக தலித்துகளை எப்படி அவர்கள் நடத்துகிறார்கள், அல்லது கட்சின்னு இல்லை, இந்தியாவில் சில மாநிலங்களில் இன்றைக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக குஜராத்தில் அங்கே 2 தலித்துகள் மாட்டின் தோலை உரித்து விட்டார்கள் என்று, மாட்டை கொல்வதற்காக என்று இந்த பசு காப்பு அமைப்புங்கிறது நடந்துக்கிட்டது பயங்கர அராஜகமான ஒன்று. அது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பாக மாறி இருக்கு. அது தவிர சில இடங்களில் தேர்தல் வருது. ஏற்கனவே மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக அக்லக் மேலே ஒரு பிரச்சனை, அது ரொம்ப பெரிதாக ஆனது. ஸோ இதற்கு ஒரு இந்த மாதிரியாக தலித்துகளுக்கு சில சலுகைகளை கொடுத்து அதை சரி கட்டி விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொண்டால் அது அடிப்படையில் ஒரு மோசமானது. எங்கே உண்மையிலேயே பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை சரி செய்யணும். அதற்கு தன்னுடைய கட்சியில் இருக்கும் அல்லது கட்சி சார்ந்த சில அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்துத்துவ ஆதரவு அமைப்புகள், இந்த பசுக்காப்பு அமைப்பு போன்றவையெல்லாம் அடிப்படையில் இந்துத்துவ ஆதரவு அமைப்புகள், அவர்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். சட்டம் ஒழுங்குக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல இவர்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். இதையெல்லாம் செய்வதை விட்டுவிட்டு தலித் எழுத்தாளர்கள் மாநாடு, தலித்துகளுக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்று இதை சரி கட்டுவதுங்கிறது பிரச்சனைக்குரியதாக நான் பார்க்குறேன். அதை தவிர்த்து விட்டு தனியாக இந்த தனியார் துறையில் தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு அல்லது தனியார் துறையில் யாருக்கு வேண்டுமானாலும் இடஒதுக்கீடு, ஏன்னா இப்போ இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு பொருளாதார ரீதியாக அல்லது சில அடிப்படை தத்துவ ரீதியாக நம்ம ஒன்று எதிர்க்கும் பொழுது நமக்கு மேலே குத்தப்படக்கூடிய முத்திரைன்னு ஒன்று இருக்குது. நான் அதை பற்றி கவலைப்படாமல் நான் சொல்கிறேன். தனியார் துறையில் எந்த விதமான இடஒதுக்கீடும் சரியானதல்ல என்கிற ஒரு கருத்தை நான் வைத்திருப்பேன். ஏன் எதற்குலாம் விவாதிக்கலாம். அடிப்படையில் ஒரு தனியார் துறை எந்த விதமான அழுத்தங்களுக்கும் அரசிடமிருந்து ஆட்படக்கூடாது. அதற்கென்று ஒரு தெளிவான நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நோக்கி அது முன்னெடுத்து செல்லும் பொழுது அது தனக்கு வேண்டுமானால் யாரை வேண்டுமானாலும் அது வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம். இவ்வளோதான். அது ஏன் எதற்குங்கிறதெல்லாம் பேசலாம். அது பெண்களுக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு, இது யார் அப்படிங்கிறதே இல்லை. எந்த விதமான அரசு அழுத்தங்களுக்கும் ஒரு தனியார் நிறுவனம் என்பது ஆட்படக்கூடாது. அது தேவையற்ற அழுத்தம். ஏற்கனவே அவர்கள் செய்ய வேண்டிய வேலையிலிருந்து அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். மிக அடிப்படையான பொதுவான சில சட்டங்களை தவிர்த்து அந்த சட்டங்களும் எங்கு தேவையோ எதற்கு தேவையோ அது மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இப்போ அரசு துறையில் இடஒதுக்கீடு இருக்கும்போது எந்த ஒரு தனியாருக்கும் நிலம் அரசு தான் கொடுக்க போகுது இல்லை, அது உண்மை கிடையாது. சொல்லுங்க. அதாவது பல லட்சம் தனியார் நிறுவனங்கள் இந்த நாட்டில் இருக்கு. நான் ஒரு தனியார் நிறுவனம் வைத்து நடத்துகிறேன், நீங்கள் ஒரு தனியார் நிறுவனம். அரசு எந்த இடத்துல நமக்கு நிலம் கொடுத்திருக்கிறது? சில ஃபேக்டரிஸ்க்காக அரசு நிலத்தை கையகப்படுத்தி தருவது சில இடங்களில் தான் நடக்கிறது. அதற்கு தெளிவான காரணங்கள் இருக்கு. ஒரு அரசு அந்த இடத்தில் தன்னுடைய மாநிலத்தில் ஒரு மாநில அரசாக இருக்கும் பொழுது ஒரு தொழிற்சாலை அங்கு அமைக்கப்பட வேண்டும், அதன் மூலம் நிறைய வேலைவாய்ப்புகள் வேண்டும் என்று விரும்பினால் அது நிலத்தை தரலாம். வேணும்னா அந்த மாதிரி நிலத்தை தரும் பொழுது நீங்கள் அதோட சில கண்டிஷன்ஸை நீங்கள் வைக்கலாம்.
அதை ஒருவர் ஏற்கலாம், ஏற்காமல் போகலாம். தனியார் துறை என்பது பெரும்பாலும் அரசிடம் எதையுமே கோராமல் அது மாட்டுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. பல இடங்கள்ல சின்ன ஃபேக்டரிஸாக இருக்கட்டும், பல இடங்கள்ல அலுவலகங்கள் இருந்து ஒரு ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு வீட்டிலிருந்து கூட தனியார் நிறுவனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அரசின் சலுகைகளை வைத்துத்தான் தனியார் நிறுவனங்கள் நடக்கிறது என்கிறது உண்மையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதன் மூலமாக அவர்களை மேம்படுத்துவது அப்படிங்கிற விஷயமே பாஜகவுடைய வேற ஒரு முகம்தான், ஒரு யுக்தியும் தான் பார்க்குறீங்க நீங்கள். நான் அப்படி, அதாவது இந்த இடத்துல உண்மையிலேயே அரசு என்ன சொல்லியிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு பத்திரிகையில் ஒரு தகவல் வருது, அதை எடுத்து ஒரு அரசியல் தலைவர், தமிழகத்தின் அரசியல் தலைவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நான் அதை எல்லாத்தையுமே நகர்த்திட்டு பார்க்கும் பொழுது தனியார் துறை என்பது அது தனியாக விடப்பட வேண்டிய துறை. அதோடைய அடிப்படை பொருளாதார வளர்ச்சி என்பது ஒன்றை மட்டும்தான். அது தனிப்பட்ட முறையில் அந்த நிறுவனத்தை நடத்தும் பங்குதாரர்களுடைய ப்ராஃபிட், லாபம் என்பதை மட்டும் முன்வைத்து தான். ஆனால் அடிப்படை சட்ட ஒழுங்குகளுக்கு உட்பட்டு அது நடக்கணும். எந்த விதமான எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்ஸும் அதன் மேலே அதனுடைய வழியை தடுத்து நிறுத்தும். இதில் ஒரே ஒரு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா? இப்பொழுது என்னுடைய அலுவலகத்தில் நான் பொதுவாக ஆட்களை வேலைக்கு எடுக்கும் பொழுது கீழ்கண்டவர்களை வேலைக்கு எடுக்க மாட்டேன் என்று சொல்வதை நாம் தடுக்கணும். ஆனால் இவர்களுக்கு இத்தனை சதவிகிதம், அவர்களுக்கு இத்தனை சதவிகிதம் என்று ஒரு தனியார் துறைக்கு எந்த விதத்திலும் அழுத்தங்கள் தரப்படக்கூடாது. மேடம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல அரசாங்கத்தில் கொடுக்குற இடஒதுக்கீடே முழுமையாக பின்பற்றப்படவில்லை, அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது முழுமையாக பின்பற்றுவதற்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடர்ந்து எஸ்சி எஸ்டி அசோசியேஷன்கள் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் வச்சு லைசன் ஆஃபீஸர் வச்சு பின்பற்றினா கூட ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாததுனால பின்னடைவு காலியிடங்கள்னு, அதுவும் முக்கியமாக டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் அந்த போஸ்ட்டில் குரூப் 1 கிளாஸ் 1 இந்த மாதிரியான போஸ்ட்லலாம் காலியிடங்கள் இருக்குது. எஸ்சி எஸ்டி கமிஷன் இருக்குது, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவ்வளவு இருந்தும் இதை அமல்படுத்த முடியல. தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொண்டு வரணுங்கிறது இன்னும் பேச்சாவே தான் இருக்குது, இன்னும் கொண்டு வரல. அதை சென்ற அரசாங்கம் காங்கிரஸ் இருந்தப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்லா ஒரு மீட்டிங்கில் நான் பேசினப்போ யூனியன் மினிஸ்டராக இருந்தப்போ சிதம்பரம் என்ன சொன்னார்னா, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னாரு. முன்னொரு கூட்டத்தில், 2வது கூட்டத்தில் அவருக்கு ஞாபகப்படுத்தினேன், நீங்கள் பேசிகிட்டே இருங்கன்னு சொன்னீங்க, நாங்கள் பேசிகிட்டே தான் இருக்கோம் இன்னமும், அதை பற்றி எதுவும் நடவடிக்கை எடுக்கலையான்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு சமத்து இருந்தால் மக்கள்கிட்ட பேசி ஆதரவு திரட்டுங்க, அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ அது ஒரு எகத்தாளம், நையாண்டி, கேலி, அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அந்த கூட்டத்தில் அவர் தான் வின்னர், பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி அது பேசப்படும் பொருளாக ஆகிவிட்டது. அது அவருடைய முயற்சியால் இல்லைங்கும்போது உண்மையிலேயே அதற்காக அவர் வெட்கப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன். இது கட்சி சார்ந்து இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நோக்கம் இருந்ததுன்னு தெரில. அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு மீட்டிங்கில் அந்த கருத்தை தெரிவித்தார். இன்றைக்கி தனியார் துறையில் இடஒதுக்கீடை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. யார் கொண்டு வராங்க, எதுக்கு கொண்டு வராங்க, இந்த நோக்கத்தை எல்லாம் தாண்டி அட்ராசிட்டிஸ் நடக்குது. அந்த அட்ராசிட்டிஸ் தொடர்பாக ஒரு அரசுக்கு நிர்பந்தம் ஏற்படுது. அட்ராசிட்டிஸ் நடந்ததுனால தானாக முன்வந்து பண்ணலை. இன்றைக்கி பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் நேற்று நடந்ததாக, குஜராத்லேயே நடந்ததாக இருக்குது. இது ஒரு இழுக்கு, அவமானம். ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் இவ்வளவு மக்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது, அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு அரசாங்கம் நினச்சா அது ஒரு நியாயத்தின் அடிப்படையில், அவங்களுக்கு குற்ற உணர்வா. தாழ்த்தப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் இது சமநீதியினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக நாங்கள் இதை பார்க்குறோம். இப்போது இடஒதுக்கீடை பற்றி பேசும்பொழுது தனியார் துறையில்னா தனியார் துறை இன்றைக்கி எப்படி இருக்குது, இதை ஒரு அலசணும். முதல்ல நீங்கள் இடஒதுக்கீட்டில் பின்பற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிறத விட்டுட்டு, தனியார் துறைன்னு பார்த்திங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாகவே இது ஒரு சின்ன சாதி சங்கமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு கல்லூரின்னு எடுத்தால் கூட வன்னியர் கல்லூரின்னு பேர் வைக்கிறது, செட்டியார் கல்லூரின்னு பேர் வைக்கிறது, நாடார் கல்லூரி, நாடார் பள்ளிக்கூடம்னு பேர் வைக்கிறது, இப்படி ஜாதி சார்ந்து பேர் வச்சு சமூகநீதி மறுக்கிறதுக்கான கூறுகளோடு தான் இருக்குது. ஒரு கம்பெனின்னா உடனே என்ன ஆகுதுன்னா அதில் குடும்பம் வந்துடும். ஃபஸ்ட்டு அந்த குடும்பம் வந்துடும். அந்த குடும்பம் ரொம்ப நாள் வரைக்கும் டாட்டாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்துலேருந்து தான் ஆட்கள் சிஇஓவாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் உண்மையிலே திறமையை தேடுறீங்க வெளியில் அப்படின்னா, உங்களுக்கு உண்மையிலே அந்த எண்ணம் இருந்ததுன்னா யார் திறமையானவங்களோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு செலக்ட் பண்ணியிருப்பீங்க.
நீங்க குடும்பத்தை நம்புறீங்க. அப்ப குடும்பம்னு வரும்பொழுது இயல்பாவே அதுல சாதி, அடுத்தடுத்த நிலைகள்ல எல்லாமே சாதி சார்ந்து தான் அதுல சாதி இயங்குறாங்க. மட்டும் இல்ல, ஒரு குடும்பம் மட்டுமே போற மாதிரி ஒரு சூழல் வருதுங்க. இல்ல குடும்பமே இருக்கு. குடும்பம் தாண்டி அடுத்த கட்டமா அது எப்படி விரிவடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த சாதியில நம்பிக்கைக்குரியவங்கள இன்கம் டேக்ஸை ஏமாத்துறதுக்கு, காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு, தில்லுமுல்லு பண்றதுக்கு, லஞ்சம் கொடுக்கறது, காப்பாத்துறதுக்கு, இப்படி எல்லாம் ஒரு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் ஒரு தனியார் நிறுவனம் வந்து செயல்படுது. இந்த குற்றச்சாட்டு நிச்சயமா என்னால வைக்க முடியும். பல நிறுவனங்களை இன்னைக்கு தோண்டி எடுத்து நீங்க வெளிப்படுத்துங்க. ஒரு 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 கம்பெனி நிர்வகிக்கிறது படுறாங்க, பன்னாட்டு கம்பெனிகளை விட்டுருங்க. அவங்க வந்து திறமையை தேடி அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபுளாக போட்டுக்கிறாங்க. திறமை இல்லாமல் வடிகட்டப்பட்ட ஒரு சமுதாயமும் இங்கே கீழே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் மறுப்பு, பள்ளிக்கூடம் இன்னும் கூட ஒரு சேரியில் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு தனியார் மற்ற கிராமங்கள் வந்து எதுக்குறாங்க. அங்கே வேண்டாம், அங்கேருந்து எங்கள் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோன்னு இன்றைக்கி கூட அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் அவங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு பேசுறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் நான். அதனால் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வந்து நிச்சயமாக தேவை. அது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் செய்கிற பெரிய உபகாரம் ஒன்றும் கிடையாது. என்னென்னா நிச்சயமாக அதில் வந்து திறமையை நீங்கள் காப்பாற்றணும், லாயல்ட்டியை நீங்கள் இது பண்ணணும். ஒரு தனியார் ஒரு ஜனநாயக நாட்டில் யாருனாலும் இதை செய்ய முடியும், ஒரு குடும்பம் தான் செய்ய முடியும், அல்லது இந்த ஒரு சாதி தான் செய்ய முடியுங்கிறத உடைக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொண்டு வரதாக்கும். நீங்கள் பொதுத்துறையில் நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய சிஇஓலாம் நீங்கள் வந்துட்டு எல்லாமே இந்த சமுதாயத்தில், அதாவது இடஒதுக்கீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 சர்வீசஸே நீங்கள் வந்து அதில் அனுமதிக்கவே கிடையாது. எத்தனை சிஇஓ வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாங்க? எப்படி அது லாஸ் வந்தது? நிர்வாகத்தில் என்ன கோளாறு? அவ்வளோ திறமையானவங்களாக இருந்திருந்தா, இப்போ திறமை அடிப்படையில் நீங்கள் நிர்வகிக்கணும்னு சொன்னால், இவ்வளோ திறமையானவங்களாக இருந்தால் எப்படி நீங்கள் பப்ளிக் துறையை இவ்வளோ துறையை நீங்கள் தனியாருக்கு விட்டு கொடுத்தீங்க இவ்வளோ காலத்தில்? இதெல்லாம் கேள்வி இல்லையா? உண்மையான அலசல் தானே அது? உண்மையான அலசல் பண்ணி நீங்கள் உண்மைகளை வெளிக்கொண்டு வாங்க. ஒரு ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கோங்க, சொந்த சாதியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பத்திரிகை துறையில் எடுங்களேன். ஏன் எல்லா துறையும் விட்டுட்டீங்க? அப்படி இருக்கும் பொழுது உண்மையை பேசணும் யாருனாலும். நீங்கள் அதை உண்மையை நீங்கள் எவ்வளவு விழுக்காடு அவங்க இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இப்போ கருணாநிதி தலைவர் அவர்கள் அதை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து இப்போ பாராட்டக்கூடிய நிலைமையில் இருக்கோம். நம்ம தனியார் ஒரு பரீட்சை நிர்வாக அடிப்படையிலையும் சரியான விஷயம் நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பா. ஏன்னா அதுல வந்து என்ன ஆகும்னா, காட்டி கொடுக்காத தன்மை ஒரு 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 நிர்வாகத்துல என்ன நடக்குதுன்னு பல்வேறு சக்திகள் இருந்தாதான் அது ஜனநாயக முறையில் நடக்கிறதுக்கும், அஃப்கோர்ஸ் உற்பத்தியை பற்றி கவலைப்படுற ஒரு இது வந்து அந்த உற்பத்தி தன்மையை இது எப்படி மக்களுக்கு நன்மையாக விளையுதுன்னு எடுத்து சொல்கிறேன். இன்னொரு விஷயம் அதில் பார்க்குறேன் நான், தனியார் துறை வந்து தண்ணியை பயன்படுத்தாமல் இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி இல்லை நிலத்தை பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் தண்ணி யார் வீட்டு தண்ணி சொல்கிறேன், அதாவது அரசிடமிருந்து அரசுன்னு விட்டுருங்க, அரசை விட்டுருங்க, இந்த நாட்டினுடைய வளங்களை பெரிய அளவில் உபயோகப்படுத்திக்கிறாங்க. மின்சாரம், அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, யாருடைய முதலீடு, யாருடைய உழைப்பு அதில் கலந்துருக்கு? அந்த மின்சாரத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் போடலை, அரசாங்கம் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கலாம் ஒன்றும் அதில். ஆனால் காசு கொடுத்து அதை வாங்க முடியாத கூட அவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, தொழிற்சாலையே போட முடியாதவங்க இருக்காங்கல்ல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாற்று ஆற்றல், உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஒன்று வீதியில் கிடைக்கல நீங்கள் காசு கொடுத்து உடனே எடுத்துக்கிறதுக்கு. எவ்வளோ பேருடைய நாலேஜ் இன்புட்ஸ் அதில் இருக்குது. கண்டிப்பாக அவங்க முன்வைக்கிறது வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் அவங்களும் சொல்கிறாங்க. திறன் நிர்வாகம் சிறப்பாக இருக்கணும்னாலே எல்லா சமூக மக்கள் வரணும். தனியாருங்கிற பேரில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட குடும்பம் போயிருதுங்கிறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதி பல விஷயங்களில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் தான் சேர்ந்து ஒரு தொழிலையே ஆரம்பிக்கிறது, அப்போ அவர்கள் இன்னொரு குடும்பத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, இல்லை நீ அவரையும் அதில் உள்ளே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் இருக்குது, தனி நபர் தொழில் இருக்குது, ஒரு குடும்பமே ஒன்றாக சேர்ந்து இதுக்கு ஒரு வரையறை வச்சுக்கலாமா? அப்போ இல்லை, நீங்கள் வரையறை என்பது ரெண்டாம் பட்சம். நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் உங்களுடைய பொருளாதார நோக்கிலிருந்து இது வருது. தொழில்கள் நீங்கள் தனிநபர் சுதந்திரம் என்பதை முன்வைக்கிறீர்களா, இல்லை சமுதாயத்துக்கான ஒரு கூட்டு பொறுப்பும் சுதந்திரமும் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எந்த தொழிலாக இருந்தாலும் அது எல்லா வளங்களும் கூட்டாக பயன்படுத்தப்பட வேண்டும். எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு கமிட்டியோ அல்லது ஒரு அரசோ சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு இது போன்ற செயல்களை செய்ய வேண்டும் என்றால் இதிலிருந்து ஒருவர், அதிலிருந்து ஒருவர், இதிலிருந்து ஒருவர் இருக்க வேண்டும் என்று திட்டமிடப்படும் ஒரு பொருளாதாரத்தை பற்றி நாம் பேசுகிறோமா, இல்லை அவரவர் தன் விருப்பத்துக்கேற்ப தொழிலை செய்யக்கூடிய சுதந்திரமும் அதிகாரமும் உரிமையும் இந்த நாட்டில் இருக்கிறது? சமநீதிக்கு எதிரானதுங்கிறாங்க. தனியார் நாங்க தான் தீர்மானிப்போம் என்ன சொல்றேன்னா, அப்படிங்கறது அவங்க இல்ல இப்ப இருக்கிற தனியார் துறையை
நான் சொன்ன கூறுகளின் அடிப்படையில் அலசி பார்ப்பது அவசியம் தான் சொல்றேன். லஞ்சம், ஊழல், கட்டாயமா. இந்த அடிப்படையில் இது பண்ணிட்டு இடஒதுக்கீடு இல்லாத அதுல வந்து தனியார் சாதியும் குடும்பமும் என்ன பங்கு வகிக்குதுங்கிறது வெளிப்படையா கொண்டு அவங்க வாங்க. இடஒதுக்கீடு இல்லாத தனியார் துறை ஊழல் மயமா தானே இருக்குங்கிறாங்க ஆதாரத்தோட அவங்க. தனியார் துறை ஊழல் மயமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நீங்க இந்த இடஒதுக்கீடை கொண்டு வருவது ஊழலை தணிப்பதற்கு அல்லது தடுப்பதற்கான ஒரு திட்டம் என்று நீங்க முன்வைத்தீங்கன்னா அது எனக்கு வந்து கலந்ததுதான். இல்ல, இல்ல, தனித்தனியா இல்ல, இல்ல, கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண நீங்க- முடியுமா நீங்க- ஒரு கம்பெனியை? இல்ல, அப்படி இல்ல. நீங்க சொல்வது இல்ல, ஒரு கம்பெனி வந்து உற்பத்தி பண்றது யாருக்காக? சமூகத்துக்காக. அதுல ஒரு நோக்கம் இருக்கு. அந்த சமூகத்துக்கு நோக்கம் இருக்கும்போது ஊழலை ஒழிக்கிறதும் அதனோட கலந்துதான் இருக்கு. இல்ல, கட்டாயமா. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷேர் பண்றதும் அதுல கலந்துதான் இருக்கு. அது தனிப்பட்ட இது லாபத்துக்காக, இது என்ன, இது வெங்காயம், இது பருப்புன்னு பிரிச்சு வச்சாலும் அது ஒரு இடத்துல ஒரு ஒண்ணா சேரதான் செய்யுது, ஒரு பதார்த்தங்கள்ல சேரதான் செய்யுது. அதை போலதான் இதுவும் எல்லாமே நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. இது லாபத்துக்காக, இது வந்து வேற எதுக்காகன்னு பண்ணணும். எல்லாத்துலயும் எல்லாமும் கலந்துருக்கு. ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணுங்கிறேன். ஒரு கம்பெனிங்கும் போது ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணும். பெட்டி கடையெல்லாம் இதுல கொண்டு சேர்க்க முடியாது. அதான் கேட்டேன், எதை அதான் சொல்றேன். சரி, அப்ப எதை நீங்க உங்களுடைய கருத்துல நீங்க எதை முன்வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் என்னுடைய ஆர்குமெண்ட் நம்ம அப்படின்னு இல்லை, எல்லாம் தான். பெட்டி கடையை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போறாது. நீங்க எல்லாத்தையும் எடுங்க. பெரிய பெரிய கம்பெனிங்களையும் அதுல சேர்த்துக்கோங்க. பெட்டி கடையை மட்டும் சேர்த்தா போறோமா? உள்ளதுலயே ஆகப்பெரிய கம்பெனியை கூட எடுத்துக்கோங்க. அந்த எடுத்து company- அலசுங்க. இல்ல, அதான் இப்ப அலசுவோம். அந்த நிறுவனம் யாரை வேலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுல நீங்க நான் சொல்ற மாதிரி டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்பது ஒரு வகை, பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் பண்ண வேண்டும் என்பது இன்னொரு வகை. இப்பொழுது அது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்ல, நம்ம அது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? எதை ப்ரூவ் பண்றது? பாசிட்டிவா நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றீங்க அல்லது நெகட்டிவா டிஸ்கிரிமினேட் பண்றீங்கங்கறத எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நான் கேக்குறேன். பாதிக்கப்படும் யார் வேண்டுமானாலும் அந்த இடத்துல புகார் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒவ்வொரு நிறுவனத்துக்குமான ஒரு அவங்கள வந்து அவங்களுக்கான ஒரு டிஃபென்ஸை நான் முன்வைக்கல. அப்போ என்ன ஆயிடும்னா, அந்த நிறுவனம் ஊழல் செய்கிறது, அதை நீ பாதுகாக்கிறாயா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொல்றது வந்து அடிப்படை தத்துவத்தின் விஷயத்தில் பேசுகிறேன்னா, ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் ஒருவர் தன் விருப்பத்துக்கேற்ப என்ன பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும், எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும், யாரை வேலைக்கு வைத்து உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதில் எங்கிருந்து பிரச்சனை வருகிறது? இப்போ நீங்கள் கேட்குறது வந்து சிலர் இதில் எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுறாங்கங்கிறது. இது வந்து தலித்துகள் மட்டும் இல்லை, பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸில் குறைவாக இருக்கிறார்கள். சிறுபான்மையினர் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க, எங்களுக்கு வந்து வேண்டிய அளவுக்கான இடங்கள் இல்லை அப்படின்ட்டு. அப்போ இதற்கு வந்து என்ன நீங்கள் தீர்வாக முன்வைக்கிறீர்கள்? ஒவ்வொருவரும் இத்தனை பர்சன்டேஜ் ஒரு இதுலையும் வேலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருந்தா, ஏற்கனவே பொதுத்துறை இருக்க இடஒதுக்கீடு விழுக்காடை தான் அவங்க முன்மொழிய முடியும் இப்போதைக்கு. அதாவது பர்சன்டேஜ்ங்கிறது ரெண்டாம் பட்சம். இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக எந்த நிறுவனமாக இருந்தாலும் அது வந்து இப்பொழுது கல்வியிலும் மத்திய அரசின் வேலை வாய்ப்பிலும் இருக்கக்கூடிய அதே இடஒதுக்கீடு என்பதை முன்வைக்கணுமா? அது வந்து எந்த சைஸ் நிறுவனத்துக்கு பொருத்தம்? எனக்கு இது அடிப்படையில் வந்து இது ஒரு தனியார் நிறுவனத்துடைய ஃபோக்கஸுக்கு எதிரானது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இன்று இந்திய அமைப்பில் அவங்க அதை தான் சொல்கிறாங்க. இந்திய அமைப்பில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு சாதி இருக்குது, எல்லா சாதியினரும் அவங்க உணர்வோடு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தான் அதை உருவாக்குகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து நாடார் பள்ளிக்கூடம்னு இருக்குன்னு, இந்த நாடார்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார்கள். உதாரணத்துக்கு சொன்னாங்க, அதாவது அவங்க அப்படி அந்த சமூகத்து மக்களுக்கு ஆரம்பிக்க தவறு இல்லை. அப்படி இயல்பா இருக்கும்போதே பிற சமூக மக்கள் இதுல வந்து தலித்துகளும் இல்லை. மேடம் சொன்னதை பார்த்தா அவங்கள தவிர்த்து பிற சமூக மக்கள் அனைவருக்குமே அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் கிடைக்கும். ஆக்சுவலா நீங்க எந்த இடத்துல பிசிங்கிற போட்டாலும் அவங்க சமூகத்தை மட்டுமே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துல படிப்பவர்கள் எல்லாருமே கலந்து பலவாரியான மக்களும் தான் இருக்காங்க. வேலை செய்பவர்கள் வித்தியாசங்கள் இருக்கலாம். அவர்கள் வந்து தங்களுடைய ஜாதியை சேர்ந்தவர்கள். அது ஒரு வாய்ப்பு தானே. நீங்க அதுக்கு வேண்டுமானால் நீங்கள் இன்னொரு பள்ளிக்கூடத்தை உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை ஆரம்பிங்க. இல்ல, அதற்கான உதவியை செய்யுங்கள். நீங்க சொல்றது வந்து இன்னொருவர் ஆரம்பிப்பதில் என்னுடைய கட்டுப்பாடும் என்னுடைய தலையீடும் அரசுக்கு கோரிக்கை வைக்க முடியும். இப்ப எல்லா சமூகமும் சமபலத்தோட இல்ல. ஒரு கம்பெனி வந்து பன்மைத்தன்மையை தன்னுடைய அடிப்படை கூறா வைத்துக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அப்படி வைத்துக்கொண்டு ஆட்களை தேடுவதில் எந்தவித குற்றமும் இல்ல. ஒண்ணுமே இல்ல. அதுக்கான உரிமை அவர்களுக்கு தர வேண்டும். இல்ல, அதுக்கான உரிமை வந்து அத ஃபோர்ஸ் பண்ணல. இல்ல, அப்ப தனி மனித விருப்பம்னு விட்டீங்கன்னா இவ்வளவு நாள் விட்டு பார்த்ததுல என்ன நடந்ததுன்னா அவங்கவுங்க ஜாதிக்காரங்க குடும்பத்தை தான் வச்சுக்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இதை அனாலிசிஸ் பண்ணுங்கன்ற. இல்ல, உண்மைதான். ஆனால் குடும்பத்தை வைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா நான் சொல்லல. எங்கேயுமே இடம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா அப்படி வச்சுக்க வேண்டாங்கிறதையும் பத்தி சொல்லல நான் இப்போ.
நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நடந்தது இப்படித்தான் நடந்திருக்கு. அதனால ஒரு பன்மைத்தன்மையை அதுல கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். இல்லை, இந்த பன்மைத்தன்மையை கொண்டு வரதுங்கிறத ஒரு லெஜிஸ்லேஷன் மூலமாக கொண்டு வர்றது ப்ராப்ளமேட்டிக். இவ்வளவுதான் என்னுடைய கருத்து. அதாவது இப்ப எங்குமே தானா கணியணும், உங்களுக்கே பரிதாபப்பட்டு பரிதாபப்பட்டு நீங்க உங்க பாயிண்ட் வந்து உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு மிக அவசியம் என்று ஒரு சந்தை தீர்மானிக்கும் இப்போ போது சட்டங்கள் வந்து என்னன்னா இந்த மாதிரியான ஒரு முன்கருத்தை மக்களிடம் விதைப்பதற்கான ஒரு கருவி. அதனால சட்டங்கிறத வந்து வெறுமனே நிறைய சட்டங்கள் இருக்கு. இன்னும் குழந்தைங்களை வேலைக்கு வச்சுக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் எங்களுக்கு விருப்பமா இருக்கு, குழந்தைங்க தான் நல்லா வேலை செய்யறாங்கன்னு நீங்க வச்சுக்க முடியாது. உங்க விருப்பத்துக்கு இடையூடா தான் இருக்கும். ஆனா ஒரு முன்கருத்து, இப்ப பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்குறோம். இப்போ ஜெண்டரை வந்து இப்போ பல நாடுகளில் வந்து எல்லா கம்பெனிலையும் இப்போ ஒரு பெண் டைரக்டர் 2 பேர் போடுங்கன்றாங்க. உங்களுக்கு திறமையானவங்க இல்லை, எங்களுக்கு அப்படி எங்கள் விருப்பம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதெல்லாம் அன்னைக்கு அந்த மாதிரி பேசுறதே ஒரு 10ஆம் பசலித்தனம், பிற்போக்குத்தனமா இருக்கு. அதை நான் எதிர்க்கிறேன். இந்த பிற்போக்குத்தனம்னு சொல்றதுல ஈஸியா வந்து மாற்று கருத்தை கொண்டு வரக்கூட முடியாத மாதிரி இப்போ வந்து சொல்லிடலாம். இல்ல நான் சொல்றது, நாங்க தான் மாற்று கருத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க ஏற்கனவே ஒரு கருத்தை விதைச்சிருக்கீங்க. இந்த மாற்று கருத்துக்கு அப்புறம் இன்னொரு மாற்று கருத்தா? அதான் ஃபண்டமெண்டலிசம். நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு இப்ப இருக்கிறது வந்து என்னன்னா, தனியார் மயத்துல சாதி தான் ஆட்சி செலுத்திட்டு இருக்கு, அதை உடைக்கணும், ஒரு பன்மைத்தன்மை கொண்டு வரணும், ஒரு மாற்று கருத்தை நான் வைக்கிறேன். திரும்ப சாதி தான் இருக்கணும்னு நீங்க பேசுறது ஒரு மாற்று கருத்தா? இது ஒரு மாற்று கருத்தான்னு கேக்குறேன். ஏற்கனவே அது எல்லா கருத்துக்கும் ஒரு மாற்று கருத்து ஏற்கனவே இருக்கிற கருத்து. மாற்று கருத்தை முன்வைக்கும் பொழுது அவரை பெயிண்ட் பிரஷால அப்படியே டக்குன்னு தள்ளிடுறது. இது பிற்போக்குத்தனம், 10ஆம் பசலித்தனம் அப்படிங்கிறப்ப ஒரு விவாதம் என்பது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தானாகத்தான் கணியணுமா அப்படின்னா ஆமாம். ஏனென்றால் தானாக கணியறதுக்கு தான் இந்த சட்டம்ங்கிறது ஒரு முன் இல்ல சட்டத்துல அதுக்கு தான் சொல்றாங்க. இப்ப ஒரு ஆணாதிக்க மனநிலை, சாதிய மனநிலை இருக்கிறவங்கள்ட்ட பெண்களையும் தலித்துகளையும் சிறுபான்மையினரும் நாங்க திணிக்க வேண்டிய கட்டாயம், ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்ல. இப்போ வந்துட்டு பல சட்டங்கள் இருந்தா கூட சில குற்றங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இந்த சட்டங்கள் இருக்கிறதன் மூலம்தான் ஓரளவு மக்கள் மனதுல இது குற்றங்கிற எண்ணத்தையாவது நம்ம விதைக்க முடியுது. அப்ப ஒரு கம்பெனில பன்மைத்தன்மை வேணும், பல சாதியினரும் அதுல இடம் பெறணும், அதுலயும் சமூகத்துல பின்தங்கி இருக்கவங்களும் கை தூக்க வேண்டிய ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எந்த தலித் இயக்கங்கள் எந்த கம்பெனில காசு வாங்கியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை கொடுங்க, சொல்லுங்க. இது உங்களுக்கான ஆர்குமெண்ட் இல்ல. நான் மக்களை நோக்கி இந்த கேள்வியை கேட்கிறேன். நான் எந்த கார்பரேட் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில தாழ்த்தப்பட்ட மக்கள் இயக்கங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு இந்த கிராமத்தை அவங்களே என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுக்கிறாங்க, ஹெலிகாப்டர் வாங்கிட்டு ஊர் சுத்துறாங்க, அப்புறம் ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எத்தனையோ கார்பரேட் இயக்கங்கள் இதை நடத்திட்டு இருக்காங்க, வெளியில இருந்து பணம் வாங்குறது. ஏன்னா அந்த பணத்தை வந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து இவேட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒண்ணுமே அரசாங்கத்தால பண்ண முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பன்மைத்தன்மை அவசியங்கிறது நீங்க வந்துட்டு பரிதாபப்பட்டு கொண்டு போய் நான் 10 ஆளுங்க திரும்பி ட்ரஸ்ட்ல ஒரு 10 ஆளுங்களை வச்சு அதுவும் அவங்க ஆளுங்களாவே வச்சு வேலை வாங்கிட்டு அது பணம் கீழே கசிய விடாம பண்றதுல நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுல இருக்கு. அதுல வறுமை இன்னும் ஒழியாம இருக்கிறதுக்கு இந்த காரணங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா அந்த இடஒதுக்கீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய விவாதம் தான். பொதுத்துறையில இடஒதுக்கீடு வேண்டுமா வேணாமான்னு ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. பதவி உயர்வுல இடஒதுக்கீடு கொடுங்க, ஆனா பதவி உயர்வுல கொடுக்காதீங்கிற விவாதமும் நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக நடந்தது. அடுத்து இப்போ அமித்ஷா வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு குடும்ப கட்சி தான், அது வந்து ஒரு தேசிய கட்சின்னு சொல்றதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அடுத்து அந்த இதுக்கு யார் யார் தலைவராக வரப்போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அடுத்த காங்கிரஸ் தலைவர் யாருன்னு இந்தியாவுக்கே தெரியும். ஆனால் பாரதிய ஜனதாவில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட தகுதியுள்ள ஜனநாயகமுள்ள ஒரு தலைவர்கள், மூத்த தலைவர்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. ஆகவே ஒரு கட்சி அப்படிங்கிற அமைப்பு கட்டமைப்புலாம் பாஜக இருக்கு, காங்கிரஸ் ஒரு கட்சியே அல்ல அப்படிங்கிற விமர்சனத்தை அமித்ஷா வச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஓரளவுக்கு உண்மைதானே. அந்த ஒரு இந்திரா காந்தி மேலே வந்ததற்கு பிறகு நரசிம்மராவ் பிரதமராக இருந்த, சீதாராம் கேசரி கட்சியின் தலைவராக இருந்த ஒரு சின்ன காலகட்டம், ராஜீவ்காந்தி இறப்புக்கு பிறகு திருப்பி மீண்டும் சோனியா காந்தி மேலே வருவதற்கான அந்த இடைவெளியை தவிர்த்துட்டு பார்த்தால் அது அந்த இந்திரா காந்தி குடும்பத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் அந்த கட்சியுடைய உச்சபட்ச தலைமை என்பது இருக்கிறது. அங்கே அதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறு கட்சிகளும் மாநில கட்சிகளும் அப்படி தான் இருக்கு. பாரதிய லால் பகதூர் சாஸ்திரி இடையில அதான் இந்திரா காந்தி வந்ததற்கு பிறகுன்னு நான் சொன்னேன், நேருவிடமிருந்துன்னு நான் சொல்லலை. ஏன்னா நேரு
கட்சி காலத்துல ரொம்ப ஆனா தெளிவாக பாஜக நேருவிடம் இருந்து தான் விமர்சனத்தை ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்திரா காந்தி அவங்க சொல்லுவாங்க. அதனால நான் அந்த பிஜேபியோடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. ம். என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். அதனால நான் ஸ்பெசிஃபிக்கா இந்திரா காந்தின்னு ஆரம்பிக்கிறேன். கட்சி அப்பொழுது வந்து ஒரு ஜனநாயகத்தன்மையோடு தான் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அதனால தான் லால் பகதூர் சாஸ்திரி வர முடிந்தது. நீங்க பாரதிய ஜனதா மீது என்ன விமர்சனம் வேண்டுமானாலும் வைக்கலாம். நிச்சயமாக அங்கே அடுத்தடுத்து வரப்போகிற தலைவர்கள் என்பவர் ஒருவருக்கு ஒருவர் குடும்ப உறவு சார்ந்து இருப்பார் என்று சொல்ல முடியாது. சித்தாந்த உறவு, ஆர்எஸ்எஸ் நினைப்பவர் தானே வர முடியும். இருக்கட்டும், அங்கே ஏதோ ஒரு ஜனநாயகத்தன்மை என்ற ஒன்று இருக்கிறது. அது ஒரு ஜனநாயகத்தன்மையாக தான் பார்க்குறீங்களா? காங்கிரஸ் வந்து வேறுபடுத்தி இவங்க தலைமை தேர்ந்தெடுக்கிறதும் அவங்க தலைமை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இடையில பெரிய இடைவெளி இருக்கு. இது ஜனநாயகத்தன்மையோட இருக்குன்னு பார்க்குறீங்களா? நிச்சயமாக அதில் ஜனநாயகத்தன்மை இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்த போது அத்வானி அவர்கள் கோவப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதுதான் ஜனநாயகத்தன்மையே. நான் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு கோபம் வருது. அது முன்முடிவு செய்து விட்டு தானே அந்த முன்முடிவெல்லாம் செய்யல. அதற்காக இவர் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதாக இருந்தது. மோடி வந்து டிசைட் பண்ணினா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே யாரோ ஒருவர் நாக்பூரில் இருந்து. அப்படி நடக்கல. எல்லாரையும் அல்லது பெரும்பான்மையானவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டியிருந்தது. சுஷ்மா ஸ்வராஜ் தான் அங்கே வர முடியும் என்று நினைத்து கொண்டிருந்தார். அவரால் வர முடியல. அப்ப ஏதோ ஒரு போட்டி என்று ஒன்று நடக்கிறது. அந்த போட்டிக்கு பிறகு நிச்சயமாக சிலர் ஒதுக்கப்படுகிறார்கள். மற்ற எல்லாரையும்லாம் ஒதுக்கிட முடியல. ஒரேடியாக ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரு சர்வாதிகார தன்மை என்பது இல்லை என்பது நம்ம கட்சி தலைமை தேர்ந்தெடுப்பதில் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஏன்னா இது வந்து பிஜேபியை பற்றிய ஒரு பார்வைங்கிறத விட பிஜேபி காங்கிரஸை எப்படி குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நான் அதை முன்வைக்கிறேன். ஜனநாயகத்தன்மைங்கிறது வெறுமனே லீடர்ஷிப்பில் மட்டும் இல்லை. மத அடிப்படைவாதம், சாதியவாதம், மக்களை பிரித்து கூறு போடுகின்ற பல்வேறு அடிப்படை வாதங்களை வைத்திருக்கிறது ஒரு கட்சினா அது ஜனநாயகத்தன்மையிலேருந்து அடிபட்டு போகுது. அதனால் அதில் கொள்கையில் ஜனநாயகத்தன்மை இல்லைங்க. ஜனநாயகத்தன்மை இல்லாமல் அது அடிபட்டு போகுது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய தலைமையை தவிர்த்து மீதி எல்லாமே அதனுடைய கட்டமைப்பில் சிறுபான்மையினர், அதில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், எல்லா பல்வேறு சாதிகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய அமைப்பாக நீண்ட காலம் இருந்து வந்திருக்கிறது. அதனால் அது வந்து குடும்ப பாரம்பரியம், தலைமை அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம அது ஒட்டுமொத்த கட்டுமானத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு இந்தியாவை ஆண்டு கொண்டு இருந்த ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரிடமிருந்து மட்டுமே வருகிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பேசுகிற சமூக நீதிக்கு சமத்துவத்துக்கு ஒரு தானே இந்த ஒரு குடும்பம் தான் தீர்மானிக்கணும். கண்டிப்பாக. ஆனால் அது வந்து ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒன்று வந்து இந்த கட்டுமானத்தை வந்து சாதி இந்த படிநிலைகளை ஆதரித்து மத வெறியை ஊட்டுகின்ற அல்லது மத அடிப்படைவாதங்களை நிறுவுகின்ற ஒரு அமைப்பு ஒன்று. இன்னொன்று வந்துட்டு பரவலான ஒரு அமைப்பு, ஆனால் உச்சியில் ஒரு குடும்பம். இப்படிப்பட்ட ரெண்டுக்கும் இடையில தான் நம்ம இருக்கிறோமே தவிர பரிசுத்தமான அல்லது ஒரு பன்மை நிறைய தலைவர்கள் இருக்காங்க அதனால் இது வந்து ஒரு நல்ல கட்சின்னு அவங்களையும் சொல்லிட முடியாது. இது கீழே எல்லாம் அடிக்கட்டுமானமெல்லாம் இருக்கு, ஆனால் மேலே தான் ஒருத்தங்க இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு முரணான விஷயத்தை தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா தலைவர்கள் அது உங்களுக்கே ஒப்பிட்ட அளவில் சில தரவுகள் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க. கட்சி கட்டமைப்பில் தலித்துகள்னு சொன்னதுனால சொல்கிறேன். இங்கே வந்து காங்கிரஸை விட சாதாரண மக்கள், அதாவது சாதாரண மக்கள் நான் சொல்கிறது வந்து சமூகத்தில் பின்தங்கியவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் பெற்ற கட்சியாக எங்கள் பாரதிய ஜனதா தான் இருக்குன்னு அவங்க தலைவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கட்சி தலைமை பதவியில் நாங்கள் தான் தாழ்த்தப்பட்டவர்களை அதிகம் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு மோடி கூட ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தாங்கிறது அவங்க சொல்கிறாங்க. காங்கிரஸ் தான் உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்குது எங்களை ஒப்பிடும் போது, பாஜக ஒப்பிடும் போதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அவங்க சொல்லலாம். ஆனால் ஒரு கட்சியினுடைய வரலாறு, நோக்கம், அதனுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தான் அடிப்படைவாதம் தலை தூக்க ஆரம்பிக்குது, கலவரங்கள் அதிகமாகுது, இந்த மாட்டுக்கறியை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி கொலை செய்கிற அளவுக்கு வெறி தூண்டப்படுது, இஸ்லாமியர்கள் மேலே இந்த மாதிரி விஷயங்களும் அதில் வந்து நிறையா இருக்குது. அதனால் இவங்க வந்துட்டு இன்னும் இவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க சொல்லலாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு. ஆனால் தமிழகத்தில் அதை விரும்பி ஏற்றுக்கிற மனநிலையில் மக்கள் இல்லை. காரணம் என்ன? ஏன்னா இன்னும் அவங்க சந்தேகத்துக்கு உட்பட்ட ஒரு கட்சி தாங்கிறதுல எந்த வகையிலையும் மாற்று கருத்து இல்லை.
உங்களுக்கு இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் கூட, தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும், எனக்கு தெரிந்த அதிமுக தவிர்த்து எல்லா கட்சிகளும் பரிபூர்ண மதுவிலக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மதுவிலக்கை பற்றி அதிகம் பேசாத, அதை கொள்கையில் வைக்காத இடதுசாரிகளும் திராவிட இயக்க கட்சிகளும் கூட அதிக அளவு மதுவிலக்கு மதுவிலக்குன்னு பேசினாங்க. பீகாரில் மதுவிலக்கு கொண்டு வந்தது, அது சம்மந்தமாக சில விஷயங்களை சொன்னது சர்ச்சையானதெல்லாம் தெரியும். இப்போ கள்ளுக்கடையை கள்ளு விற்பதற்கு தடை இல்லை அப்படின்னு பீகாரில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அரசியல், இந்த மது கள்ளு அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பார்வையில் வந்து மதுவிலக்கு என்பது முழுமையாக சாத்தியம் இல்லாத ஒன்று. அதை வந்து கொண்டு வரலாம், கொண்டு வந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே அதில் சில பிரச்சனைகள் வரும். அதன் பிறகு திருப்பி மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். உலகத்தில் பல இடங்களில் வெவ்வேறு மாதிரி இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கான சில எக்ஸம்ஷன்ஸ், விதிவிலக்குகள் கொடுக்க வேண்டி வந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு விதிவிலக்கை தான் நம்ம இன்றைக்கு வந்து பீகாரில் பார்க்குறோம். இன்னும் நிறைய விதிவிலக்குகள் வரப்போகுதுன்னு தான் எனக்கு தெரியுது. பீகாரில் வந்து இது ஒரு பெரிய வருமானத்துக்கான ஒன்றாக இல்லை தமிழகத்தை ஒப்பிடும்போது. ஆனால் அங்கே வந்து நிதிஷ் வந்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அவர் முன்னெடுத்து வைத்தார். அதை செயல்படுத்துவதற்கான கட்டுமானம் பீகார் மாதிரியான ஒரு அதிகம் செயல்படாத ஒரு அரசாங்கம் அது. அங்கே வந்து அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், அங்கே கட்டுமானத்தில் அவர் இன்னும் நிறைய மேலே வரணும். அப்படி இல்லாத ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அதை முன்வைக்கும்போது பெண்களிடமிருந்து அதற்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மது என்பது தீமை, அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த மது என்னும் தீமையை நோக்கி ஒரு பெரும் ஆண் சமூகம் அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. அப்போ அவர்கள் வந்து அந்த போதையில் ஏற்கனவே இறங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இது எகெயின் லெஜிஸ்லேஷன் மூலமாக இதை தடை செய்யும் பொழுது அவர்கள் பக்கத்தில் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறி உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து நம்ம இங்கேருந்து பாண்டிச்சேரி தமிழ்நாட்டிலேருந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு அவங்க திரும்பி போயிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து மரண தண்டனை கொடுக்கலாம் மதுவை விற்பவர்களுக்கு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கும் சேர்த்து தண்டனைன்னு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது கூட சர்ச்சையாச்சு. ஸோ இது இந்த மாதிரியாக வந்து நம்ம ஒரு நீச்சர்க் ரியாக்ஷன் ஒரு சட்டம் கொண்டு வரோம். அப்போ அது வந்து பலவிதமாக அது மீறப்படுகிறது. அதற்கு மாற்று தண்டனைன்னு போயிட்டு இருக்கோம். அப்போ சற்றே மாற்றி, சரி நாங்கள் வந்து இப்பொழுது தடை செய்திருப்பது இந்த இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் மாதிரியான அந்த அதுக்கு தான், ஆனால் உள்ளூர் சரக்கு எனப்படும் அந்த தென்னங்கள் பணங்கள் எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு இது என்ன ஆகும்? நான் கொடுக்கறது தென்னங்கள் தான் சொல்லி இன்னொரு ஒரு பானம் தரப்படும், கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும். இதை கட்டுப்படுத்துவது என்பது வந்து வெறும் சட்டத்தினால் நடக்கும் என்று நான் நினைக்கல. உண்மையில் எங்கே பிரச்சனை தமிழகம் மாதிரியான ஒரு இடத்துல அத்தனை பேரும் இதை பேசுவதற்கான ஒரு பேசுபொருளாக இது ஆனதற்கான காரணம், ஒரு அரசு, மாநில அரசு இதை முழுவதுமாக கையகப்படுத்தி தன்னிடம் வைத்துக்கொண்டு அதற்கு ஒரு இலக்கு வைத்து அதை விரிவாக்கி கொண்டே போய் எந்த விதமான எதிர்ப்பையும் புறந்தள்ளி விட்டு, எங்கள் ஊரில் வேண்டான்னு ஒரு சின்ன ஊர் ஒரு சட்டம் போடும்பொழுது அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், அங்கேயும் கொண்டு போய் வைப்போம், கோயிலுக்கு அருகில் வைப்போம், பள்ளிக்கூடத்துக்கு அருகில் வைப்போம், பலரும் குடித்து விட்டு அது நமக்கு காட்சிக்கு நம்ம கண் முன்னாடி வரும்பொழுது அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அப்படிங்கும்பொழுது தான் அதற்கான எதிர்ப்பு வலுத்து படிப்படியாக ஒவ்வொரு கட்சியாக அது தொட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் வந்ததுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு படிப்படியாக மாற்றிக்கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேர்தல் நெருங்கின போது ரொம்ப அந்த ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு தான் உண்மையிலேயே இங்கு குறைக்கப்பட வேண்டும். மிகவும் அதை வந்து இப்படி இந்த தரிகட்டு போவது குறைக்கப்பட வேண்டும்ங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை. இப்போ பீகார் வந்து ஒரு எக்ஸாம்பிள், என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கேரளா அவர்களும் வந்து அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மாற்று அரசு வந்திருக்கு, அது வந்து அதை ரோல் பேக் பண்ணுமா அப்படின்னு தெரியல. பட் இது வந்து அவ்வளவு எளிதாக இது சட்டத்தை போட்டு இதெல்லாம் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு சாத்தியமாக எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பீகாரில் பெரிய வருவாய் இல்லைங்கிறாரு மது விட்டு, ஆனால் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நமக்கு வருதுன்னு தெரியும். இந்த சூழ்நிலையில் நம்ம நாட்டில் பரிபூர்ண மதுவிலக்கு அப்படின்னு பேசுகிற கட்சிகள் அதிகம் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மதுவும் ஒழிக்கப்படணும், அதே சேர்ந்து மதுவிலக்குங்கிறதும் ஒரு நடைமுறை சாத்தியத்தில் சிக்கலாக இருக்குங்கிற விஷயத்தில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நடைமுறையில் சிக்கல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். மது குடிக்கிறவங்களுக்கு தெரியும். அது வந்து அது இருந்ததுனால தான் தேடி போகிறாங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் தேடி போயிட்டு அப்புறம் கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. அதனால் அவைலபிலிட்டி தான் அதுக்கான டிமாண்டை க்ரியேட் பண்ணுது. இப்போ தமிழக அரசாங்கம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அறிமுகப்படுத்தி இவ்வளவு நாட்களாக ஒரு சார் சொன்னது போல் அதை வளர்த்தெடுத்து குடிக்காதவங்களே இல்லைன்ற ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணம் வெறும் மது மட்டும் கிடையாது. அதில்
ஏன்னா ஆட்சியும் கட்சியும் இந்த மதுவோட சம்மந்தப்பட்ட ஒரு நெட்வொர்க்கை தமிழகம் முழுதும் வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கட்சி சிறப்பாக செயல்படுது அப்படின்னா இன்றைக்கு வந்து முன்னாடி காலத்தில் மாதிரி கட்சி ஒர்க்கர்ஸ் எல்லாம் வாலண்டியராக தங்களுடைய சொந்த காசை செலவு பண்ணி சமூக மக்களுக்காக வேலை செய்கிறது, கூட்டங்கள் நடத்துறது, போராட்டங்கள் நடத்துறது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. நான் சொல்கிறது முக்கியமான பல கட்சிகள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை சேர்த்து வச்சுட்டு அந்த ஒர்க்கர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எங்கேருந்து நடக்குதுன்னா இந்த டாஸ்மாக்லேருந்து நடக்குது. ஏன்னா அவங்க வர்ற ஒரு இலக்கு வச்சு அங்கே இருக்கிற ஊராட்சி தலைவருக்கு அவங்களுக்கு இப்படி கப்பம் கட்டும் பொழுது அதை வச்சு அவங்க கட்சி நடத்துகிறாங்க. அதனால தான் இதை வந்து ஒழிக்கிறதுல படிப்படியாக ஒழிக்கிற அதை சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. அதை எடுத்தால் கட்சியே ஒழிஞ்சிரும். அந்த அளவுக்கு நெருக்கமான அரசியல் அதனோட பின்னப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து ஒரு தீமைன்னு முடிவு பண்ணிட்டா அது வந்து நம்ம வந்து அது ஒன்றும் மருந்து இல்லை, சிறிய அளவில் கொடுக்கலாம் அப்படின்னா அதை மருந்தாக பயன்படுத்துங்க. அதனால் இதுக்கு அளவோ இது அது தீமைன்னு முடிவு பண்ணிட்டா அதை ஒழிச்சு கட்டுறது சாத்தியம்தான். அது வந்து உடனே சில பேர் செத்து போயிடுவாங்க, உடனே சில பேர் இதுவாயிடுவாங்க. இன்னொன்று வந்துட்டு ஒரு அரசாங்கத்துக்கு மதுவை எடுத்தால் அவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா மன அழுத்தங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கான போக்கிடங்கள் இல்லை, கலந்து பேசுகிற இடங்கள் இல்லை, ஜாதி மதம் கட்சிங்கிற அடிப்படையில் நிறைய பிளவுகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட், அதாவது யூஸ்ஃபுல்லான என்டர்டெயின்மெண்ட், முழுசாக தங்களை ஆக்கியபை பண்ணிக்கிறதுக்கான போக்கிடங்கள் இதெல்லாம் வந்து இல்லாத ஒரு சூழலில் மது தான் அவங்களுக்கு பெரிய ஒரு தீர்வாக இருக்குது. அதனால் அரசாங்கம் ரெண்டுத்தையும் அதை யோசிக்கணும். அதனால் இப்போ கள்ளுங்கிறது வந்து அதிகம் தீமை பயக்காத ஓரளவுக்கு வந்து நம்ம பாரம்பரிய உணவோட கலந்த ஒரு விஷயங்கிறதுனால நிதின் வந்து சரி போகட்டும் அப்படின்னு அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னா இல்லிசிட் லிக்கர் புழங்கிறதுக்கு ஒரு அடிப்படை. இன்னொன்று வந்துட்டு அதில் வந்துட்டு அது ப்ரூயிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்து அதனால் சாவு எண்ணிக்கை அதிகமாகிறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கும். அதனால் ஒரு பூரண மதுவிலக்கை நோக்கி போகிறது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அது வந்து ஒரு தேவையாக இருக்குது, ஒரு சமூக தேவையாக இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ மணிப்பூரில் அந்த இரும் ஷர்மிளா சானுனுடைய உண்ணாநிலை வந்து 9ஆம் தேதி முடிச்சுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு மூக்கு வழியாலாம் அரசு வந்து சாப்பாடை வந்து திணிச்சிச்சு. அதாவது காரணம் வந்து எங்கள் மக்களுக்கும் எங்கள் பெண்களுக்கும் எந்தவித பாதுகாப்பும் இந்த இந்திய அரசிடம் இருந்து இல்லை, இந்த இந்திய இராணுவம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அந்த சட்டத்தை எதிர்த்து அவங்க போராடினதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ அவங்க நிறுத்திக்கிறேன்னு சொன்ன இந்த விஷயத்தை வந்து ஒரு 7 தலையங்கம் போட்டிருக்கு. அவங்க நிறுத்தி கொண்டாலும் அவங்களுடைய போராட்டம் வந்து வெற்றி தான், அதை ஏதோ நீர்த்து போயிடுச்சுன்னா நினைக்க வேணாம். பெரிய லெவலில் விவாத பொருளாக பேச வச்சுருக்காங்க. அந்த இராணுவ பாதுகாப்பு சட்டம் கொடுமையானதுன்னு அவங்க நினச்சதை பேச வச்சுருக்காங்கங்கிறாங்க. இதையும் இந்த இந்திய அரசு மனநிலையும் உங்கள் போராட்டத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் வந்து ஒரு சில மாநிலங்கள் இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் நமக்கு நல்லா தெரிஞ்சது, அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் சிலவற்றில் இருக்குது. அதற்கு எதிரான ஒரு போராட்டம் இந்த பல மாநிலங்கள்லேயும் பலவேறு பேர்கள் செய்திருக்காங்க. முக்கியமாக இரோம் ஷர்மிளா வந்து அந்த போராட்ட வடிவத்தை அவருக்கென்றே ஒரு ஸ்பெஷலான ஒரு போராட்ட வடிவத்தை எடுத்து மிக பரவலான கவனத்தை அதை நோக்கி ஈர்த்தவர். என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் போன்ற சட்டங்கள் இருக்கவே கூடாது ஒரு நாட்டில். அது காஷ்மீர் உட்பட இது மக்களுக்கு எதிரான சட்டங்கள், காலனி ஆதிக்க சட்டங்கள்ங்கிற விமர்சனம் தொடர்ந்து இருக்காது. காலனி ஆதிக்கமே இல்லாத ஒரு நாடாக நாம் இருந்து கூட இதை உருவாக்கி இருந்தோம்னாலுமே இது கூடாது. அப்போது ஒரு இடத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அதை எதிர்கொள்வதற்கு மக்களை மையப்படுத்திய ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இல்லாமல் இராணுவ சட்டங்கள், இராணுவ சார்ந்த துணை இராணுவம் சார்ந்த சட்டங்களை வைத்து நடத்தினாலே அங்கே அடக்குமுறை இருக்குன்னு அர்த்தம். அப்போ இரோம் ஷர்மிளா இவ்வளோ காலம் போராடி பார்த்தாரு. இந்த முறையில் இது வேண்டிய அளவுக்கு இதற்கான ஒரு அட்டென்ஷன் வந்துருச்சு. வேறு வடிவத்தில் இதை போராடலாம் என்று தேர்தல் என்பதை அவர் கையில் எடுக்கிறாருங்கிறது எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. அவர் தேர்தலில் நிற்பதன் மூலமாக உண்மையிலேயே அவர் ஜெயித்து தன் பின்னால் வெறும் அவர் ஒரு நபர் ஜெயித்தால் போதாது, அவருக்கு கூட சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அதெல்லாம் சின்ன மாநிலங்கள் நம்ம சொல்கிறதெல்லாம் இல்லையா, ஒரு 15, 20, 30, 40 பேர் இருக்கக்கூடிய இடங்களில்
நான் இந்த மாநிலத்தை மட்டும் சொல்லாது, சுற்றி இருக்கக்கூடிய மற்ற இடங்களையும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் ஜெயித்தா நீங்கள் ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆட்சியை கைப்பற்றினால் ஒரு மாநில அரசும் தீவிரமாக முடிவெடுக்கும் பொழுது நீங்கள் இதை விலக்கித்தான் ஆகணும். திரிபுராவில் அது நடந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான ஒரு முன்னெடுப்பை அரசியல் ரீதியாக செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இரோம் ஷர்மிளா ஒரு மிகப்பெரிய முகமாக அங்கே ஆக முடியும். அப்போ வேறு வழியின்றி காங்கிரஸும் பாரதிய ஜனதாவோ அல்லது பாரதிய ஜனதாவுடைய துணை நட்பு அமைப்புகளோ அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, அவர்களும் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள். இப்போ நான் இதை ரொம்ப வரவேற்கிறேன். ஒரு போராட்டத்துடைய வெற்றிங்கிறது வந்து ஒரு நாள் 2 நாளில் நடந்துறது கிடையாது. அது ஒரு நீண்ட ஒரு தொடர்ந்த ஒரு விஷயம். அது அதற்கான ஆரம்பம் இங்கே இருக்குது. அவர் தேர்தல் போட்டியிடுகிறார்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவரையும் அவங்க எடுத்துக்கொண்ட போராட்ட வடிவம் வேறு, இப்போ தேர்தலுங்கிற அந்த மைய நீரோட்ட அரசியலுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த தேர்தல் அரசியல் மூலமாக இந்த நடுவண் அரசிடம் இவங்க வைக்கிற கோரிக்கைகள் இதெல்லாம் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க பாதையை பற்றி எப்படி பார்க்குறேன்? நிச்சயமாக நான் வரவேற்கிறேன் உங்களுடைய முடிவை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நான் வந்து ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் இந்திய ஜனாதிபதியாக ஒரு கிறிஸ்தவர் வர வேண்டும். ஏன்னா இன்ன வரைக்கும் சீக்ஸ் வந்திருக்காங்க, முஸ்லிம்ஸ் வந்திருக்காங்க, இந்துக்கள் இருந்திருக்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவர் வரல. அப்துல் கலாம் வருவதற்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இது பண்ணாங்க. வாஜ்பாய் அரசு வந்து அலெக்சாண்டர் இது பண்ணாங்க. நம்ம ஆளுநர் இருந்தார் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு ஆனால் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு, ஏன்னா வடகிழக்கு மாவட்டங்கள் எல்லாமே கிறிஸ்தவர்கள் அதிகமுள்ள மாவட்டங்கள்ன்றதுனால, மாநிலங்கள்ன்றதுனால அந்த மாநிலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம் போகும்போது, ஆனால் இன்றைக்கி கூட நீங்கள் போய் வடகிழக்கு மாநிலங்களை நீங்கள் பார்வையிட்டிங்கன்னா தெரியும், இந்த இராணுவ சட்டங்கிறது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு. ஏன்னா இவங்களால் அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல. இன்னொன்று, சாலை வசதிகள், எந்த ஒரு தொழிற்சாலையும் அவங்க நிறுவி அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பு, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு மோசமாக இருக்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த இராணுவ சட்டங்கிறது அதற்கு ஈடாக இதுக்கெல்லாம் கிளர்ச்சி வர முடியாது, உங்களை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பாகுபாடு இருக்குது பாருங்களேன், டிஸ்கிரிமினேஷன். ஆனால் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிதி உருவாக்கியிருக்காங்க, வடகிழக்கு மாகாணங்களுக்கான நிதியை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அது போதுமானதாக இல்லை. அந்த மக்களை வந்து இந்தியர்களாக கூட குறைஞ்சபட்சம் கருதுறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு செப்பரேட்டு மங்கோலியன் ரேஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் டெல்லி, பம்பாய், ஈவன் சென்னையில் கூட இன்றைக்கி அவங்க வந்து வேலைக்கு 6,000 ரூபா 5,000 ரூபா வேலைக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா காரணம் என்ன? அந்த மாநிலங்கள் அவ்வளவு பின்தங்கியிருக்காங்க. அப்போ அந்த பின்தங்கி இருக்கிற மாநிலத்தை இராணுவத்தின் மூலம் அடக்கி ஆள்கின்றது இந்திய அரசு. அதுக்காக தான் இந்த மக்கள்லாம் அதை கொதித்தெழுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ஒற்றுமை ஏற்படாததன் காரணத்தினால இரோம் ஷர்மிளா தனியாக போராட வேண்டிய ஒரு தனியர்களுடைய போராட்டம் வந்து இப்போ எப்படி சசி பெருமாள் செத்தும் கூட நமக்கு விடிவு வரலையோ, அதுபோல் இரோம் ஷர்மிளா செத்துருந்தா கூட அந்த இராணுவ சட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. தேர்தல் பாதையை நீங்கள் வரவேற்க தான் செய்கிறீங்க அவங்க எடுத்துருக்க. அதனால் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில், ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே திரண்டிருந்தால் அந்த இராணுவ சட்டம் தூளாக இருக்கும், பொடியாக இருக்கும். அந்த ஒற்றுமையை அவங்களால கொண்டு வர முடியல. அதனால் தனி மனிதர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு அளவு தான் இருக்குது. அதனால் அந்த அளவை முடிச்சுக்கிட்டு இவங்க அந்த பாதைக்கு வந்ததை உண்மையிலே நான் வரவேற்கிறேன். ராம்தாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இந்த விழுப்புரத்தில் செந்தில்னு ஒரு வாலிபர் வந்து ஒரு பெண்ணை தொடர்ந்து அவர் வந்து தொந்தரவு, என்னை காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தொந்தரவு செய்து இப்போ தீ குளிச்சுட்டு பரவாயில்ல நானும் செத்து போகிறேன் நீயும் செத்துப்போன்னு சொல்லி கட்டி பிடிச்சிருக்கிறாரு. அவர் இறந்துட்டார், முற்றிலும் கருகி. அவங்க வந்து இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி. இதை அவர் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இது போன்ற இளைஞர்களை தூண்டி வருவதுக்குனே சில அமைப்புகள் இருக்குன்னு சில வார்த்தைகள் போடுறாரு. இது குறித்து விரிவான விசாரணை, யார் இந்த செந்தில், ஏன் இப்படி தொடர்ந்து தொந்தரவு கொடுக்குறாரு, பின்னாடி உள்ள அமைப்புகள் யாரெல்லாம் விசாரிக்கணும், அந்த குடும்பத்துக்கு 25 லட்ச ரூபா நட்டையீடு கொடுக்கணும் போன்ற கோரிக்கைகள் வைக்கிறார். இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு பார்க்குறீங்க அவருடைய அறிக்கைக்கு பின்னால்? இது மாதிரி நிறைய துரதிருஷ்டவசமான சம்பவங்கள்லாம் நடக்குது. உடனடியாக அதை வந்து ஜாதி சார்ந்த ஆராய்ச்சிகளில் இறங்கி அதற்கு பின்னாடி வந்து ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதே வந்து கொஞ்சம் அது ஒரு நாகரிகமானதாக எனக்கு படலை. அப்படி வந்து அந்த அளவுக்கு மனிதத்தன்மையற்று எந்த அமைப்புமே, எந்த ஜாதி சார்ந்த அமைப்புமே இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான சந்தேகங்களை எழுப்பி ஒரு விரிவான அறிக்கையை கொடுக்கும் பொழுது அது தேவையற்ற பதட்டங்களை கொண்டு வருது. இதெல்லாம் வந்து நான் பெரும்பாலும் தனிநபர் குற்றங்களாக கருதி அதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி தான் டீல் பண்ணுவேன். இப்போ வந்து இது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை. நீங்கள் வந்து இந்த சுவாதி என்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து கொலை செய்யப்பட்டதும்
குவிக்காக அது வந்து எங்கெங்கேயோ இல்லாமோ டைரக்ஷனில் போய் ஆளாளுக்கு என்னென்னவோ சொல்கிற மாதிரியாக வந்துருச்சு. இதெல்லாம் வருத்தம் தரத்தக்க விஷயங்கள். பெரும்பாலான இவை வந்து வெறும் தனிநபர் குற்றங்கள் தான். அதில் சம்மந்தப்படுபவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சாதியும் ஒரு மதமும் இருக்குது. அவர்கள் இருவருமே ஒரே சாதி ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு சாதி வேறு மதம் எல்லாம் சேர்ந்து கலந்த ஒரு குழப்பமான ஒரு ஆண் பெண் உறவு சார்ந்த சிக்கலாக மட்டும் தான் பார்க்கணுங்கிறீங்க. அதுதான். அது மாதிரி தான் நான் முதலில் பார்க்க விரும்புவேன். அதற்கு கான்ட்ரரி எவிடன்ஸ் நமக்கு கிடைத்து அது ரொம்ப ஒரு வலுவான ஒரு எவிடன்ஸாக, ஏன்னா அது எப்படியும் காவல்துறை இதை வந்து புலனாய்வு செய்வார்கள் என்று நம்புகிறேன். அவர்களுடைய பணி அழுத்த சூழல் அது எப்படி இருக்க போகுது அதெல்லாம் எனக்கு தெரியல. நம்ம நாட்டில் பல குற்றங்கள் வந்து நம்ம தீவிரமாகலாம் ஆராயிறது கிடையாது. ஏன்னா அதுக்கடுத்து நாளைக்கு இன்னொரு குற்றம் வந்துடுது, அதை தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் இது எடுப்பில் இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இப்படியெல்லாம் கொடுக்கும் பொழுது உடனடியாக அது வந்து ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி தேவையற்ற ஒரு பிரச்சனையை வந்து பெரிதாக்குற மாதிரியாக நான் பார்க்குறேன். அது அந்த மாதிரி செய்வது தவறு. நீங்கள் டாக்டர் ராமதாஸுடைய அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு சாதி கட்சியினுடைய தலைவர். இன்னொன்று, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பல விஷயங்களை கடந்த காலத்தில் அவர் பேசிட்டு வந்திருக்காரு. அதனால் அவருடைய அறிக்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலை. இல்லை, அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரியான இதில் வந்து பெண்கள் பாதிக்கப்படுவதற்கே அவங்க தான் காரணங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இந்த அறிக்கையிலையும் அவர் அதை தான் சொல்ல வராரான்னு கேட்குறேன் நான். ஏன்னா அதில் வந்து சில அமைப்புகள் இருக்குது, அது குறித்து நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கணும். இதை இந்த இந்த செந்தில்ங்கிற இளைஞன் தனியாக அதை செய்யலை, யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டு தான் செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்படியும் போலீஸ் வந்து இவர் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் புலன் விசாரணை பண்ணுவாங்க. இவர் சொல்லியிருக்கிற கோணத்திலையும் பண்ணட்டும். உண்மை இருந்தால் வெளிக்கொணரட்டுமே. உண்மையிலே அது இயல்பாகவே விசாரணை நடக்கும், கொலை இந்த மாதிரி விஷயங்களா அப்படி பார்க்கலாம். திட்டமிட்டு எதுவும் ஒரு சொல்ல வேணாம் அப்படிங்கிற விஷயங்களா? இல்லை, அது திட்டம் இருந்தாலும் அதுவும் வந்துடும் இல்லையா, விசாரணையில் வரட்டுமே. அது என்னதான், எந்த அமைப்பு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஒருவேளை இந்த சினிமா படங்கள்லாம் கூட அதுக்கு ஒரு காரணம்னு ராமதாஸ் சொல்ல வரட்டுமே, முன் வரட்டுமே. அடுத்தபடியாக நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தீங்கிற முறையில் இப்போ வாசன் அவர்கள் வந்து நேற்று செய்தியாளர்கள் கேள்விக்கு சொல்லியிருக்கிறார், திமுகவுடன் கூட்டணி போனால் காங்கிரஸுக்கு ஏற்பட்ட நிலை தான் ஏற்படும் அப்படின்னு. திமுகவுடன் கூட்டணிக்கு போக மாட்டோங்கிறது, திமுகவுடைய கூட்டணி போனால் அது தோல்வி தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வாசன் வச்சிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அவர்கிட்ட வச்சதாக தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அவருடைய கூற்றா அது நிச்சயமாக இல்லை. அதனால் அதுக்கு வந்து போதிய அளவு இப்போது அழுத்தம் தர வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுடைய நிலைமை வந்து போக போக மாறலாம். ஏன்னா சென்ற முறை அதிமுக கூட கூட்டு வைத்து அதில் தோல்வி ஏற்பட்டது. அவங்க கூட்டணி முயற்சித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னொன்று வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்கவங்க சார்ந்திருக்கிற அமைப்பை தீவிரமாக வலுப்படுத்துவது தான் ஒரு விஷயமா இருக்குமே தவிர, யார் கூட கூட்டணி போனால், ஏன்னா கூட்டணியினுடைய பலம் தெரிஞ்சு தான் வந்து அவங்க நல்லது நிர்பந்தத்தினால போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய கட்சியை அவங்களே வலுப்படுத்திக்கிட்டால் அதுதான் ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வாசனுடைய இந்த கமெண்ட் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வாசன் காங்கிரஸிலிருந்து பிரிந்து மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸை தட்டி எழுப்பிய போதே இது சரியான ஒரு பாதையா அப்படிங்கிறதுல எனக்கு வந்து சந்தேகம் இருந்தது. தொடர்ந்து இன்றைக்கு வந்து அவர் தனக்கென்று ஒரு வலுவான இடத்தை இந்த சட்டமன்ற தேர்தலில் அவரால் ஏற்படுத்த முடியாமல் போனது. அதனால் அவருக்கு பெரிய டெசர்ஷன். அங்கிருந்து நிறைய பேர் வந்து மீண்டும் காங்கிரஸில் சேருவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேருவது அப்படிங்கும்பொழுது அவருடைய ஒரு இடம்ங்கிறதே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உண்மையில் காங்கிரஸ் ஒன்றும் கெட்டு போயிடல. இந்த தேர்தலில் அவர்களுக்கு சில இடங்கள் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இவருக்கு தான் தேர்தலை விட அவங்களுக்கு அதிகமாக தான் கிடைச்சிருக்கு, 5லேருந்து கட்டாயமாக. அதனால அவர்கள் வந்து சிறப்பான இடத்துல தான் இருக்காங்க. இவருக்கு தான் ஒரு இடமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இன்னும் வரும் நாட்கள்லையும் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது இன்னுமே சுருங்கி போய் காங்கிரஸில் அவர்கள் எங்கே இடம் இருக்குது, ஒன்று காங்கிரஸில் போய் சேரணும், இல்லை இந்த பக்கமே வேண்டாம்னா அவர்களுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் ரெண்டு பக்கமும் மாறி மாறி எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நெட் இவருக்கு என்ன ஸ்கோப் இருக்க பொழுது, இவர் வந்து தனித்தலைவராக இருக்கிறதுனால இப்பொழுது காங்கிரஸுக்கு போனால் நிறைய அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு கட்டத்தில்
அவர் கடைசியாக காங்கிரஸில் தான் போய் சேருவார், சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இந்த நிர்பந்தம் வரும்னு நான் நினைக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சரியான இடம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயமும் சொன்னதுனால, நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன், நீங்கள் அவர் இருந்த மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவாக தானே இருந்தீங்க? நான் மக்கள் நல கூட்டணி என்ற அமைப்புக்கு ஆதரவாக இருந்தேன். இல்லை, அவருக்கு ஆதரவாக இருந்தீங்க நான் சொல்லலை. இல்லை, அதாவது என்னன்னா அவர் அவர் எடுத்த முடிவு தவறு அல்லது அந்த இடத்துல வெற்றி பெற முடியலன்னு சொல்லும்போது அவர் மக்கள் நல கூட்டணியில் தான் இருந்தாருங்கிறதையும் சொல்லலாம். ஆமாம், அவர் மட்டும் இல்லை, விஜயகாந்த் எல்லாருமே அதுக்கு போனாங்க. ஆனால் அந்த மாற்று என்பதை உருவாக்க முயற்சி செய்த திருமாவளவன், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், வைகோ, அவர்களுடைய அந்த மாற்று, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான ஒரு வலுவான ஒரு மாற்று தேவை என்பதை நான் இன்றும் நம்புகிறேன். அந்த மாற்று வந்து இப்போ உண்மையிலே இப்போ கலகலத்து போயிடுச்சு. இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். இப்போ அடுத்த இன்னொரு மாற்று சக்தி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இந்த சட்டமன்றத்தில் 80 விழுக்காடு திமுக மட்டும்தான் தமிழ்நாடுங்கிறது உறுதி செஞ்சிருக்கு. அது இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசணும். பாஜகவை பற்றி, காங்கிரஸ், தமாக, திமுக, பாமக, இடஒதுக்கீடு ரொம்ப விரிவாகவே பேசணும். ஒரு பல்வேறு விஷயங்கள், மாட்டு இறைச்சி, பீகார், மதுவிலக்குன்னு ஒரு பல்வேறு தரப்பட்டு எல்லா விஷயங்களையும் ஒரு விரிவாக பார்த்ததாவே நான் உணர்றேன். அதுக்கு கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். முதல் பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தரப்புகளை, மாறுபட்ட கருத்துக்களாக இருந்தாலும் நல்ல அழுத்தமான ஆணித்தரமான தரவுகளோடு சொன்னீங்க. அதுக்காக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் 2 பேருக்கும். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது ஜீவசகாப்தன்.